எஃப்எம் ரெயின்போ 101.4 இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் மழைக்காலத்தில் நுரையீரலை பாதுகாப்பது குறித்து நுரையீரல் மருத்துவர் டாக்டர் கௌஷிக் முத்துராஜா அவர்களுடன் நான் நேர்முகம் கேட்க காத்துக்கிட்டே இருக்கும். டாக்டர் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு குறிப்பா இப்போ இந்த நீட் ஆஃப் த ஹார்ன்னு சொல்ற மாதிரி இந்த சீசன்ல நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்களும் கேள்விகளும் இருக்கு. நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ டாக்டர். Thank you for inviting. ஸோ குறிப்பாக லங்ஸோடவாவோ இல்லை நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் இயல்பாகவே இருந்தாலும் ஏன் குறிப்பாக இந்த மாதிரி மழை காலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்? ஸோ மழை காலத்தில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 5 முக்கியமான விஷயம் மாறுதல் ஏற்படுதுங்க. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஹியூமிடிட்டி, அதாவது காற்றில் இருக்கிற ஈரத்தன்மை. அந்த ஈரத்தன்மை அதிகமாக இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏர் குவாலிட்டி ரொம்ப மோசமாக இருக்கும் இந்த சமயத்தில். மூணாவது வந்து வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த சமயத்தில் தான் ரொம்ப பீக் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் இருக்குது. அதே மாதிரி ஏரோ அலர்ஜன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய காற்று மூலயமா பரவக்கூடிய ஒவ்வாமை பிரச்சனைகளும் இந்த சீசனில் ரொம்ப அதிகமாகுது. அப்புறம் ஈரத்தன்மை அதிகமாக இன்டோர்லேயும் அதிகம் இருக்கிறதுனால அதனாலையும் இன்டோர் ஏர் பொல்யூஷன் சொல்லக்கூடிய விஷயமும் அதிகமாகுது. ஸோ இதுதான் மெயின் இஷ்யூஸுங்க நமக்கு மான்சூனில் நடக்கிறதுல. இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமிடிட்டி அதிகம் இருக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஸோ இது ஆல்ரெடி நுரையீரல் பிரச்சனை இருக்கிறவங்களை ரொம்ப அதிகமாக பாதிக்கும். வைரல் இன்ஃபெக்ஷன், இந்த ஃப்ளூன்னு சொல்லக்கூடிய வைரல் இன்ஃபெக்ஷன் இந்த சீசனில் அதிகம் பரவுறதுனால இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிற குழந்தைகள், இல்லாட்டி முதியவர்கள் 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, இல்லாட்டி ஏதாவது ஒரு காரணத்தினால இந்த எதிர்ப்புத்தன்மை கம்மியாக இருக்கிறவங்க, இந்த மாதிரி சக்கரை வியாதி இருக்கிறவங்க, பிபி இருக்கிறவங்க, இல்லாட்டி இம்யூனிட்டி கம்மி பண்ணுறதுக்காக மருந்து எடுக்கிறவங்க, புற்றுநோயில் இருக்கிறவங்களையும் இது பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக ஏற்படுது. ஓகே. ஸோ இப்போ நிறைய தொடர்பான இப்போ வைரல் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் பற்றியெல்லாம் பேசிகிட்டே இருக்கும். குறிப்பாக இந்த காலத்து இந்த மாதிரியான மான்சூன் டைமில் பார்க்கக்கூடிய சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள் இல்லை நோய்கள் அப்படி இருக்குன்னா இதெல்லாம் சொல்லுவோம் டாக்டர். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து வைரல் இன்ஃப்ளூயன்ஸா, வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ அது வந்து நுரையீரல் மட்டும் இல்லாமல் மேல் சுவாச பகுதியை நம்ம ரெண்டாக பிரிச்சுக்க முடியும். மேல் பகுதின்னு சொல்கிறது இந்த மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட பகுதிகளை மேல் சுவாச குழாய்னு சொல்லுவோம். கீழ் சுவாச குழாய்னு சொல்கிறது மூச்சுக்குழாயிலிருந்து நுரையீரலுக்கு போகிற பிராங்கியோல்ஸ், இது எல்லாமே லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்னு சொல்லுவோம். இந்த வைரஸ் வந்து இது ரெண்டையுமே ஈக்குவலாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால தான் வந்து இந்த வைரல் பிராங்கைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடியது, அதை மூச்சுக்குழாயை பாதிக்கிறது. அப்புறமேட்டு ஃபெரிஞ்சைட்டிஸ்னு தொண்டை வலி அப்படின்னு சொல்லி சில பேர் வருவாங்க. அதுக்கப்புறம் அலர்ஜிக் ரைனைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த அலர்ஜினால் ஏற்படக்கூடிய மூக்கு ஒழுகுது அப்படின்னு சொல்லி வருவாங்க. அடிக்கடி தும்மல் வருதுன்னு சொல்லுவாங்க. அது ஆஸ்துமா ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா இந்த சீசனில் ட்ரிகர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஸோ ஆஸ்மா இது வரைக்கும் இல்லை, பட் ஆனால் சடனாக எனக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறது இந்த வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்னால வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் அந்த ஹியூமிடிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மான்சூனில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஹவு டைரக்டாவோ இன்டைரக்டாவோ இதை நுரையீரலை பாதிக்கிறதுக்கு எந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது? ஸோ அதுதான் இப்போ நான் முன்னே சொன்ன மாதிரி இந்த ஹியூமிடிட்டி வந்து என்னென்னா காற்றில் இருக்கிற ஈரத்தன்மை அதிகம் இருக்கிறது தான் ஹியூமிடிட்டி. இந்த பர்டிகுலர் நேச்சர் வந்து பாக்டீரியா, ஃபங்கை, வைரஸஸ் மல்டிப்ளை ஆகிறதுக்கு ரொம்ப ஃபேவரபுளான என்விரான்மெண்ட்டு. ஸோ அதனால் இந்த இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக வளரும் இந்த கண்டிஷனில். அப்படி இருக்கும் போது நம்ம சுவாசிக்கிற காற்று இந்த ஹியூமிடிஃபைட் காற்று தான் சுவாசிக்கிறோங்கிறதுனால ஸோ அதில் அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது நம்மளை வந்து பாதிக்கிறதுக்கான தன்மை ரொம்ப அதிகமாக இருக்குது. ப்ராபபிலிட்டி இஸ் வெரி ஹை. ஸோ இந்த காலத்தில் அதனால தான் எப்பயுமே மான்சூன் சீசன் வரும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது அதுக்காக. எஸ்பெஷலி ஆல்ரெடி எனக்கு வந்து நுரையீரல் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்க ரொம்ப அதிக எச்சரிக்கையோடு இருக்கணும் இந்த சீசனில். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நார்மல் டைம்லேயும் சளி பிடிக்கும், ஜுரம் வரும், ப்ரீத்திங் ப்ராப்ளம் இதெல்லாமே வரும். அதற்கும் இப்போ மழை காலத்தில் வரதுக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்குது, இல்லை எந்த மாதிரி சூழலில் அதை நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது டாக்டர்? ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நான் மான்சூன் சீசன் சொல்லக்கூடிய டைமில் நமக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குதான், இல்லை கண்டிப்பாக இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதோட கிட்டத்தட்ட 10 times மான்சூன் சீசனில் வரத்துக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிக்கணும். இதே மாதிரி நுரையீரல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மான்சூன் சீசன்லேயும் வரலாம், மான்சூன் அல்லாத சீசன்லேயும் இந்த நுரையீரல் பிரச்சனைகள், நுரையீரல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட்
எனக்கு நுரையீரல் தொந்தரவே இல்லைன்னு சொல்கிறவங்க இந்த மான்சூன் சீசனில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அவங்களையும் இதை அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு பல மடங்கு அதிகமாக இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது, அறிகுறிகள் எதை அலட்சியப்படுத்தக்கூடாது அப்படின்னா, ஒரு இருமல் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன், சாதாரண வைரல் இன்ஃபெக்ஷனாக இருந்தால் அது தானாக ஒரு 7 டேஸ்க்குள்ளே செட்டில் ஆகிடணும், வந்துட்டு தானாக செட்டில் ஆகிடணும். ஒரு 1 வீக்குக்கு மேலேயும் எனக்கு இருமல் தொடர்ச்சியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக செக் பண்ணிக்கணும். எந்த ஒரு இருமலோ இல்லாட்டி சளியோ மூச்சு திணறலோட இருக்குது அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக அதை அலட்சியப்படுத்தக்கூடாது. மூச்சு திணறலுங்கிறது ஒரு வார்னிங் சைன் மாதிரி, அது ரெட் ஃப்ளாக். ஸோ மூச்சு திணறல் இருக்குதுன்னா நம்ம அதை கண்டிப்பாக அலட்சியப்படுத்தக்கூடாது, போய் டாக்டரை பார்த்துக்கணும். ஏன்னா நுரையீரலில் அது எவ்வளோ சிவியரான இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுத்தியிருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ சப்போஸ் அது நம்ம கோவிட் முற்றிலும் போகல இன்னும், இப்போ கோவிட் மாதிரி இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்குது, இல்லை ஒரு பன்றி காய்ச்சல், பறவை காய்ச்சல், இதெல்லாம் அதிகமாக பரவக்கூடிய சீசன் இது. ஸோ அதை ரொம்ப அலட்சியப்படுத்திட்டோம், ஒரு 4-5 நாள் விட்டுட்டோம். எஸ்பெஷலி 65 வயசுக்கு மேலே இருக்காங்க, இம்யூனிட்டி கம்மியாக இருக்குது, குழந்தைங்க, இவங்களுக்குலாம் அலட்சியப்படுத்திட்டோம்னா அப்புறம் நம்ம ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனில் நம்மளே போய் அதில் லேண்ட் ஆகிடுவோம். அப்புறம் என்னதான் மெடிகேஷன்ஸ் இருந்தாலும் எந்த அளவுக்கு அது எஃபெக்டிவாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் நமக்கு தெரியாது. எஸ் நேயர்களே, மழைக்காலத்தில் நுரையீரலை பாதுகாப்பது குறித்து நுரையீரல் மருத்துவர் டாக்டர் கௌஷிக் முத்துராஜா அவர்களுடன் நேர்முகம் கேட்டுட்டு இருக்கோம். நேயர்களான உங்களுக்கும் பல சந்தேகங்கள் இருக்கும், கேள்விகள் இருக்கும். தொடர்ந்து நீங்க பயன்பெறலாம், கால் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய தொலைபேசி எண்கள் 29860038 மற்றும் 2952205554 நம்பருக்கு கால் பண்ணுங்க. நிகழ்ச்சியின் முதல் நேயர். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார், யார் எங்க பேசுறீங்க? வணக்கம், பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலியில் அமர் பேசுறேன். எஸ் சார், டாக்டர் கிட்ட பேசுங்க. டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கங்க, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. நான் ஃபேஸ்புக்ல பார்த்தேன், சூப்பரா இருக்கீங்க, கோட் எல்லாம் போட்டு. நன்றி. ஆமா டாக்டர், இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப சுற்றுச்சூழல் ரொம்ப மாறி போச்சு. ஆமா, ஏன்னு பாத்தீங்கன்னா சிகரெட் பிடிக்கிறாங்க, ஸ்மோக்கு, என்ன சொல்றது, அதால இந்த லங்ஸ் எல்லாம் பாதிக்கப்படுமா? அது ஒண்ணு சொல்லுங்க. ரெண்டாவது, டிபி பேஷண்ட் அவங்க இந்த சிம்டம்ஸ் என்ன வச்சு கண்டுபிடிப்பாங்க, அது சொல்லுங்க சார். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் காலிங். கண்டிப்பாக ஏர் பொல்யூஷன்னால 100% லங்கை அஃபெக்ட் ஆகும், அதில் எந்த சந்தேகமே கிடையாது. ஈக்குவலி புகைப்பிடிக்கிறதுனால லங்கை அஃபெக்ட் ஆகும், அதுலேயும் எந்த சந்தேகமும் கிடையாது. இதில் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் புகைப்பிடிக்கிறவங்களுக்கு பக்கத்தில் நின்றுட்டுருக்கேன், நான் புகைப்பிடிக்கல அப்படின்னு சொன்னாலும் புகைப்பிடிக்கிறவங்களுக்கு எவ்வளோ டேமேஜ் ஆகுதோ அது மாதிரி ஈக்குவலாக உங்களுக்கும் டேமேஜ் ஆக தான் போகுது. அவங்க புகைப்பிடிச்சிட்டு வெளிவிடுற காற்று உங்கள் நுரையீரல் உள்ள தான் போகுது. அதில் இருக்கிற கார்பன் பார்ட்டிகல்ஸும் டாக்ஸின்ஸும் மெட்டாலிக் ஃபியூம்ஸும் உங்கள் நுரையீரலையும் பாதிக்க தான் போகுது. இது ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ரெண்டாவது டிபிங்கிறது ஒரு பாக்டீரியாலனால ஏற்படக்கூடிய ஒரு வியாதி. அதோட முக்கியமான அறிகுறி பார்த்தீங்கன்னா, நம்ம 2 வாரத்துக்கு மேலே இருமல் இல்லை சளி தொடர்ச்சியாக இருக்கிறது, எடை குறைவது, ஈவினிங் சாயங்காலமானால் கொஞ்சம் காய்ச்சல் வர மாதிரி ஃபீல் பண்ணுறது. இது 3 தான் ரொம்ப முக்கியமான அறிகுறி. 4வது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம டிபி இருக்கிறவங்களோட ஏதாவது அவங்க நியர்பையில் நம்ம இருந்திருக்கோமா, நம்ம வீட்டில் யாருக்கா டிபி அவங்களோட நம்ம கூட இருந்திருக்கோம் அப்படின்னாலும், இல்லை நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம், அவங்களுக்கு டிபி இருக்குது, அவங்க மாஸ்க் போடாமல் இருந்திருக்காங்க, நம்ம அவங்களோட ரொம்ப க்ளோஸாக பழகியிருக்கோம் அப்படின்னாலும் டிபி வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே, தொடர்ந்து மழைக்காலங்கள் குறித்தும் அதனால் ஏற்படக்கூடிய நுரையீரல் பிரச்சனைகள் குறித்தும் நேர்கள் நிறைய கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா அதை நாங்கள் இப்போ கேட்கலாம்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கோம். சார், இப்போ டாக்டர், இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒரு ஜுரமோ ஒரு சளியோ 7 நாளைக்கு மேலே போகுது அப்படின்னா நம்ம அது கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம். இதெல்லாம் தாண்டி இப்போ ஆல்ரெடி ஒரு ஆஸ்துமா இருக்குது, இல்லை வீசிங் இருக்குது, நுரையீரல் பிரச்சனை ஆல்ரெடி இருக்குது அப்படின்றவங்க மழைக்காலத்தில் எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும், எப்படிலாம் ப்ரிகாஷனோட இருக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லுங்களேன். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னதே தான், உங்களுக்கு ஆல்ரெடி நுரையீரல் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் க்ரானிக் லங் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நாட்பற்ற நுரையீரல் நோய்கள், ரொம்ப நாளாக நுரையீரல் பிரச்சனை இருக்குது, எந்த மருந்து எடுத்தாலும் அதுக்கு குணங்கிறது கிடையாது, கண்ட்ரோல் மட்டும்தான் பண்ண முடியுங்கிற வியாதிகள் ஒரு 4-5 வியாதிகள் இருக்குது நுரையீரல். அதில் முக்கியமாக இருக்கிறது ஆஸ்துமா. ரெண்டாவது சிஓபிடின்னு சொல்லக்கூடிய சிகரெட் பிடிக்கிறதுனாலையோ இல்லாட்டி ஏதோ ஒரு கெமிக்கல் ஃபியூம்ஸ்க்கோ இல்லாட்டி விறகடுப்பில் சமைச்சு அந்த மாதிரி ப்ராப்ளத்தினால ஏற்படக்கூடிய வியாதி. 3வது இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். இந்த 3 பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு மான்சூன் சீசனில் இந்த பிரச்சனைகள் அதிகமாகிறதுக்கோ இல்லாட்டி ஒரு பாக்டீரியலோ ஒரு ஃபங்கலோ ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனோ இதில் அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஆல்ரெடி
பாதிக்கப்பட்ட நுரையீரலில் இன்னும் பாதிப்பு ஏற்படுறதுக்கான தன்மை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அது எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர்னு சொல்லுவோம். அதாவது நுரையீரல் செயல் இழக்கிற தன்மை. அதனால் ஆக்சிஜன் சரியாக நுரையீரலோட முக்கியமான வேலையே காற்றுல இருக்கிற ஆக்சிஜனை பிரித்து ரத்தத்தில் கலந்து நம்ம உறுப்புகளுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் நுரையீரல். அந்த வேலையை நுரையீரல்னால சரியாக பண்ண முடியாத அளவுக்கு கூட பாதிப்பு ஏற்படலாம். ஸோ நார்மலாக ஒரு ஆக்சிஜன் லெவல் 95க்கு மேலே இருக்கணும்னா இந்த சமயத்தில் இந்த மாதிரி வியாதியில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஆல்ரெடி கம்மியாக தான் இருக்கும். அவங்களுக்கு ஆல்ரெடி கம்மியாக தான் இருக்கும் நார்மலாகவே. ஸோ பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அது ரொம்ப கிரிட்டிக்கலான வேல்யூ 88க்கு கீழே போக ஆரம்பிச்சுன்னா நம்ம ஐசியூ அட்மிஷன்ஸ் இந்த மாதிரி கிரிட்டிக்கலாக போய் ஸ்டேஜில் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அடுத்த நேயர்களே வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ கொஞ்சம் வணக்கம் சார், யாருங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ காஞ்சிபுரம் மாவட்டம். ஹலோ சொல்லுங்கம்மா, லைன்ல தான் இருக்கீங்க, சொல்லுங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் வஞ்சுவாஞ்சேரி கிராமத்துல இருந்து பேசுறேன், சக்கீலா பீவி. நானு சொல்லுங்கம்மா, டாக்டர்கிட்ட பேசுங்க. எனக்கு நுரையீரல் பிரச்சனை. எனக்கு ரொம்ப இருமல் வரும், சாப்பிட்டா அதிகமா இருமல் வரும், சாஞ்சி படுக்க முடியாது. சரிங்கம்மா. ரொம்ப சிரமப்பட்டு இருந்தேன், டாக்டர் கிட்ட பார்த்தேன். டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா ஒரு நுரையீரல் உங்களுக்கு செயல்ல இல்ல, சுருங்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா. அதுக்கப்புறம் நான் அந்த நுரையீரல் விரிவடைறதுக்கான எந்த வைத்தியம் நான் பண்ணிக்கல. நான் வீட்டுல அதுக்கு எந்த மாதிரி நான் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு என்ன சொல்லுங்க. எனக்கு இப்போ நீங்க சொல்றது படுத்தா உங்களுக்கு இருமல் வருது. ஆமா, படுத்தா ஜாஸ்தியா இருமல் வருது. உட்காந்தே இருக்கணும். அந்த சாப்பாடு ஜீரணிக்கிற வரைக்கும் நைட்டு சாப்பிட்டேன்னா பாதி நைட்டு வரையும் நான் உட்காந்துதான் இருக்கணும் சாப்பாடு செரிக்கிற வரைக்கும். சரி சரி, இது ரெண்டு விஷயம் இருக்குமா. இது படுத்தா சாப்பிட்டதுக்கு அப்புறம் படுத்தா இருமல் வருது அப்படிங்கன்னா இது முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது உணவு குழாய் முக்கியமா பார்க்கணும். சரிங்களா? உணவு குழாயில பிரச்சனை இருக்கும் போது தான் இந்த மாதிரி படுத்தா உடனே இருமல் வரும். நம்ம சாப்பிட்ட உணவு பூர்ணமா உள்ள போகாம சில சமயம் படுக்கும் போது அது அந்த பொறைக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கொஞ்சம் வெளியே மூச்சு குழாய்க்குள்ள அந்த உணவு போகும்போது இந்த மாதிரி இருமல் வரதுக்கான சான்ஸ் அதிகம் இருக்கு. அதே சமயத்தில் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எதனால் பாதிக்கப்பட்டிருக்கு, என்ன மாதிரியான பாதிப்புங்கிறத நம்ம ஸ்கேன்லாம் பார்த்தா தான் நமக்கு அதுக்கு என்ன வைத்தியம் பண்ணுறதுங்கிறது நமக்கு கரெக்டாக தெரியும். வைத்தியம் பண்ணால் சரி பண்ணக்கூடிய இடத்துல இருக்கா, இல்லாட்டி இது லைஃப் லாங் இது இப்படியே தான் நீங்கள் கண்டினியூ பண்ணுமா என்ன ஏதுங்கிறத நம்ம நேரில் பார்த்து ஸ்கேன்ஸ்லாம் பார்த்தா தான் நமக்கு தெரியுமா. சரிடா, தேங்க்யூ. எஸ் டாக்டர், இப்போ நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கும் இல்லையா. இப்போ சளி பற்றி பேசணும், இல்லை ஆஸ்துமா இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோம். இப்போ மழை காலத்தில் இந்த அலர்ஜி அப்படின்ற ஒரு விஷயம் இல்லையா, இப்போது இன்ஃபெக்ஷன் இருந்த அலர்ஜி இருக்குது, இது மாதிரியான விஷயங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? த்ரோட் இன்ஃபெக்ஷன் இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள், ஏன்னா தண்ணியில் சாதாரணமாக பார்த்தா கூட அதில் கண்டாமினேஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மழை காலத்தில் குறிப்பாக சுடு தண்ணி குடிங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எதனால்? இதெல்லாம் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி இந்த லங்ஸோடைய தொடர்பு இருக்கா? இப்போது தண்ணி பொறுத்த வரைக்கும் அது கம்ப்ளீட்டாக வேறுங்க. தண்ணி இப்போ நம்ம ஏன் அப்படி சொல்கிறோன்னா, இப்போ மழை காலத்தில் மழை தண்ணி நிறையா கண்டாமினேட் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை ப்ராப்பராக ட்ரைனேஜ் சிஸ்டம் வேலை செய்யலைன்னா ட்ரைனேஜ் சிஸ்டம் ட்ரிங்கிங் வாட்டரோட மிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது எந்த சிஸ்டமில் எந்த ஏரியாவில் எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ மழை காலம்னு மட்டும் இல்லை, நீங்கள் இப்போது அன்பியூரிஃபைடு ஆரோ இல்லாத அன்பியூரிஃபைடு வாட்டர் எடுக்கிறதா இருந்தால் எந்த சீசனாக இருந்தாலுமே பாயில் பண்ணி எடுக்கிறது மஸ்ட்டு. அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது. ஸோ ஏன்னா வாட்டர்லேருந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப அதிகம், அதே மாதிரி அதோட வீரியத்தன்மையும் ரொம்ப அதிகம். ஸோ நம்ம பாயில் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக நமக்கு ஒரு க்ளீன் வாட்டர் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கிறோங்கிற கான்ஃபிடென்ஸ் நமக்கு இருக்கும். ஸோ அதனால் வாட்டர் பார்ன் டிசீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக ரூல் அவுட் பண்ணிட முடியும். ஸோ இதுதான் தண்ணி குடிக்கிறதுக்கு இதுக்கும் சம்மந்தமானது. சில சமயம் தண்ணி குடிக்கும் போதோ இல்லாட்டி நீங்களே நிறைய இடத்துல நோட் பண்ணியிருப்பீங்க, ஏதோ ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிப்போம், ஆனால் அது கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கிற இடத்துல குடிச்சோன்னா உடனே நமக்கு தொண்டை கட்டிக்கும். இதெல்லாம் நோட் பண்ணிடுவோம். இது என்ன ரீசன்னா இவங்க எல்லாமே என்ன வாட்டர் யூஸ் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த வாட்டர் ரொம்ப முக்கியமானது. த்ரோட் இன்ஃபெக்ஷன் சிவியராக காஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் கேட்ட அலர்ஜன்ஸ் பற்றி நம்ம பேசும்போது என்ன விஷயம்னா, இந்த அலர்ஜன்ஸ் மான்சூன் சீசன் மட்டும் இல்லை, ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் அலர்ஜன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். பட் இந்த மான்சூன் சீசனில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த அலர்ஜன்ஸ் இது ஒரு இந்த தூசியில் இருக்கக்கூடிய ஹவுஸ் டஸ்ட் மைட் அப்படின்னு சொல்லக்கூடிய அலர்ஜன், இந்த தூசியில் இருக்கக்கூடிய பூச்சி இல்லாட்டி ஃபங்கஸ் ஆஸ்பெர்ஜிலஸ்ன்னு சொல்லக்கூடிய
வரக்கூடிய ஃபங்கஸ்ஸு, போலன் சில போலன் நம்ம மதரங்கம் சொல்லுவோம்ல, அந்த மலர்கள்லேருந்து வரக்கூடிய இது எல்லாமே ரொம்ப அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் அது எராடிகேட் ஆகிறதுக்கும் ரொம்ப லேட் ஆகும் இந்த ஹியூமிட் கிளைமேட்டில். ஸோ அதனால தான் வந்து நம்ம மான்சூன் சீசனில் இதனால் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு இது சீக்கிரமாக ட்ரிகர் பண்ணி விட்ரும். ரெண்டாவது விஷயம் வந்து நீங்கள் மான்சூன் சீசன் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக என்ன நம்ம பார்ப்போம்னா, டாக்டர் எனக்கு இது வரைக்கும் அலர்ஜி வந்ததே இல்லை, டக்குன்னு இந்த மான்சூனுக்கு தான் எனக்கு வந்திருக்கு, எனக்கு 10 வருஷமாக ஆச்சு வீசிங் வந்து இப்போ தான் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி திடீர்னு நமக்கு வந்து எந்த சம்மந்தமும் இல்லாமல் ஏதாவது ஒரு அலர்ஜனுக்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆகிடுவோம் இந்த மான்சூன் சீசனில். அது சிவியர் ஆஸ்மாவையோ இல்லாட்டி அலர்ஜி ரியாக்ஷன்ஸையோ ட்ரிகர் பண்ணி விட்ரும். ஸோ அதனால நம்ம இந்த மான்சூன் சீசனில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்த நேர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க? எஸ் சார், டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம் சார், சொல்லுங்க சார். இப்போ சனி ஒரு 2-3 நாளா சனி ஹாஸ்பிட்டல் போனா கூட சரியாகும் சார். சரிங்க. மூக்கு அடிச்சு இருக்குது நைட்ல. எதனால சார்? இல்லை, இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி தூசிப்பட்டா தும்மல் அந்த மாதிரி ஏதாவது வரக்கூடிய பிரச்சனை இருக்கா? தும்மல் இல்லை சார், மூக்கு மட்டும் அடிச்சு. மூக்கு மழை இப்போதான் முதல் தடவை இப்படி வருதுங்களா, இல்லை ஒவ்வொரு மழை காலத்துக்கு இப்படி வருங்களா? சரி சரி, இது ஒன்றும் இல்லைங்க, இது சாதாரண பிரச்சனை தான். ஒரு அலர்ஜிக்கு மாத்திரையும் ஒரு மூக்கு அடைப்பை ரிலீவ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ப்ரேவும் கொடுப்பாங்க. அது ரெண்டும் நீங்கள் டாக்டர்கிட்ட கேளுங்க, எழுதி கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு யூஸ் பண்ணுங்கள், ஒரு 4-5 நாளில் சரியாயிடும். இது ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. சரிங்க சார். சரி. எஸ், தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கும். அந்த வகையில் டாக்டர், இப்போது மழைக்காலத்தில் காற்று மாசுபாடு அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி ட்ராக்கை வந்து பாதிக்குது? ஸோ காற்று மாசுபாடு அப்படிங்கிறதுங்க ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் ரொம்ப நெக்லெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நம்ம. அதாவது வந்து நம்ம காற்று மாசுங்கிறத பற்றி யோசிக்கிறதே கிடையாது. இப்போ நம்ம மற்ற ஃபேக்டர்ஸ்லாம் யோசிக்கிறோம். பட் காற்று வந்து நம்ம வந்து டேக் இட் ஃபார் கிராண்டட். அது க்ளீனாக தான் இருக்கும், ஒன்று அது. ரெண்டாவது வந்து காற்று மாசு இருந்தாமல் நம்ம போய் அதை எதுவும் மாற்ற முடியாது பர்சனலாக அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடுச்சு இப்போ இந்த காற்று மாசு அப்படிங்கிறது. ஸோ இதில் முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, மான்சூன் சீசனை பொறுத்த வரைக்கும் நிறைய பொல்யூட்டன்ஸ் இதில் அதிகமாகும். இந்த மான்சூன் சீசனில் ஹியூமிடிட்டி அதிகம் இருக்கிறதுனால அதெல்லாம் அப்படி அப்படியே இருக்கும். எஸ்பெஷலி நம்ம காற்று மாசுன்னு நம்ம எடுத்து பேசுகிறோம்னா அதில் 2 முக்கியமான விஷயம். பார்ட்டிகுலேட் மேட்டர் 2.5ன்னு சொல்லுவோம், பார்ட்டிகுலேட் மேட்டர் 10ன்னு சொல்லுவோம். அது சைஸ் ஆஃப் தி பொல்யூட்டன்ட். ஸோ இது 2 தான் நம்ம நுரையீரல் ஃபில்டரிங் தாண்டி நம்ம நுரையீரலை போய் பாதிக்க பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ இது அவுட்டோர் ஏர் பொல்யூஷன் பற்றி. ஸோ இன்டோர் ஏர் பொல்யூஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நம்ம யாருமே அதை பற்றின சட்டையே பண்ணுறதில்ல. பட் இப்போ ஆஃப் லேட்டாக நம்மளோட ரிசர்ச்சர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இன்டோர் ஏர் பொல்யூஷனால் ரொம்ப சிவியர் லங் டிசீசஸ், ஈவன் பிரெயின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், மெமரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய வாய்ப்பு. இதுக்கு மெயின் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுற ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுக்கோ நம்ம வந்து டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ், அதோட கெமிக்கல்ஸ்லேருந்து வரக்கூடிய சப்ஸ்டன்சஸ், அதுக்கப்புறம் நமக்கே தெரியாமல் நம்ம வந்து இந்த ஊதுபத்தி இதெல்லாம் எந்த ஸ்மோக் என்ன கைண்ட் ஆஃப் கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியாது, கொசுபர்த்தி இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். 3வது குக்கிங் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே பண்ணும்போது என்னென்ன டாக்ஸிக் கேஸஸ் வெளியே வருது. இன்ஃபேக்ட் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கேஸை விட எலக்ட்ரிக்கில் சமைக்கிறது ரொம்ப பெட்டர் அப்படிங்கிற மாதிரி இப்போ ரிசர்ச்சஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா வென்டிலேஷன். நமக்கு வீட்டுக்கு கிராஸ் வென்டிலேஷன் இருக்கா, இதுதான் ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி சென்னை மாதிரி ஏரியாஸில் பொல்யூஷனும் அதிகமாக இருக்குது. பட் வீட்டுக்குள்ளேயும் நம்ம அதிக பொல்யூஷன் கொண்டு வரோம். இண்டோர் பொல்யூஷனும் இருக்குது. இண்டோர் ஃபில்டர்ஸ் கிடையாது நிறையா வீட்டில். அது வாங்குறதுக்கான அஃபோர்டபிலிட்டியும் இருக்காது. ஸோ இண்டோர் பிளான்ஸும் வைக்க மாட்டோம் பியூரிஃபை பண்ணுறதுக்கு. பட் நம்ம இது எல்லாமே டே டு டே யூஸ் பண்ணுற விஷயங்கள் இண்டோர் இதை வந்து ஜாஸ்திப்படுது, இண்டோர் பொல்யூட்டன்ஸை ஜாஸ்தி பண்ண. பட் அது வெளியே போகிறதுக்கான வென்டிலேஷன் இருக்கா, கிராஸ் வென்டிலேஷன் சொல்லுவோம். ஸோ அந்த உள்ள ஏற்படுத்த பொல்யூட்டன்ஸ் வெளியே போகிற அளவுக்கு நம்ம வென்டிலேஷன் இருக்காங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ எது பண்ணுறோமோ இல்லையோமோ அட்லீஸ்ட் வென்டிலேஷன் நம்ம
வந்து என்ஷூர் பண்ணிக்கணும். கண்டிப்பாக என் வீட்டுக்குள்ளே இருக்கிற காற்று சர்க்குலேட் ஆகுது, இது வந்து ஸ்டாக்னண்ட்டாக இல்லை. இப்போ நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டும் இதுவும் ஒன்றா சேர்த்து கட்டியிருப்பாங்க, விண்டோஸ் இருக்காது, ஒரே ஒரு மெயின் என்ட்ரன்ஸ் டோர் தான் இருக்கும், அங்கேயே சமைப்பாங்க, அங்கேயே இருப்பாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்த்துக்கணும். இது அட்லீஸ்ட் இல்லைனாலும் இனிமேல் அதுக்கு என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு பேசிக் ஏர் பியூரிஃபையர், ஒரு ஹெப்பா ஃபில்டர் மாதிரி கொஞ்சம் செலவானாலும் பரவாயில்ல, ஏசி வாங்குறதுக்கு இது வாங்கலாம். லைக் யூ வில் அட்லீஸ்ட் கெட் குட் குவாலிட்டி ஏர். ஏன்னா குழந்தைங்கள்லேருந்து அதுதான் சுவாசிச்சாகணும், நம்ம அந்த ஏர் தான் சுவாசிக்கிறோம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து இதில் நம்ம பார்த்தீங்கன்னா இன்டோர் பிளான்ஸ், இந்த ஸ்பைடர் பிளான்ஸு, ஸ்னேக் பிளான்ஸ் இதெல்லாம் சொல்லுவோம். இதெல்லாம் முடிஞ்சால் கூட அவங்க வச்சாங்கன்னா தேர் ஆல் ஈக்குவலி குட் ஏர் பியூரிஃபையர்ஸ். ஸோ அது முடியலனாலும் அது பியூரிஃபை பண்ணிச்சு. இது இன்டோர் ஏர் பொல்யூஷன் பற்றி. அவுட்டோர் ஆப்வியஸ்லி அவுட்டோர் ஏர் பொல்யூஷன் நீங்கள் தடுத்துக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் முகக்கவசம் போட்டுக்கணும். ஒவ்வொரு முகக்கவசத்துக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ப்ரிவென்ஷன் இருக்குது. சாதாரண கிளாத் மாஸ்க் 20% ப்ரிவென்ட் பண்ணோம். நம்ம இந்த சர்ஜிக்கல் மாஸ்க்குன்னு சொல்லுவோம், ப்ளூ கலர் மாஸ்க் ஒன்று இருக்கும், அது போட்டோம்னா அது 50% பொல்யூஷன் ப்ரிவென்ட் பண்ணும். N95 போட்டோம்னா கம்ப்ளீட் ப்ரிவென்ஷன் இருக்கும். பட் போட முடியாது ரொம்ப நேரம், நமக்கு வந்து மூச்சு திணறல் இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஸோ என்னோட டேக் வந்து அட்லீஸ்ட் ஒரு கிளாத் மாஸ்க் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு சர்ஜிக்கல் மாஸ்க் போட்டுட்டாங்கன்னா, சர்ஜிக்கல் மாஸ்க் ஒரு மாஸ்க் ₹1-2 இருக்கும், டெய்லி அதை தூக்கி போட்டுட்டு போயிடலாம். கிளாத் மாஸ்க்கை வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ அட்லீஸ்ட் பைக்கில் ட்ராவல் பண்ணுறவங்க, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த நேயர்களே வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துல இருந்து பேசுறேன் மேடம். எஸ்மா, டாக்டர்கிட்ட பேசுங்க. பார்த்து பேசுவாங்களா டாக்டர்? வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. சார், எனக்கு இந்த மழை காலம் வந்தா மூச்சு திணறல் வந்து அதிகமா இருக்குங்க சார். சரிம்மா. மூச்சு விடுறது நைட்ல படுத்தா வாய் வெளியே விடுற மாதிரி இருக்குங்க. சரிம்மா. நாங்க வந்து இந்த மிஷின்ல டைலர் வேலை தான் பார்த்துட்டு இருக்கோம். அதனாலதான் இந்த ப்ராப்ளம் வரலாங்களா ஹீட்னால அப்படின்னு. ஓகே ஓகே. உங்களுக்கு அடிக்கடி இந்த இருமல், மூச்சு திணறல் இல்லாட்டி இந்த விசில் சத்தம்? பனிமொழிலாம் இல்லைங்க சார், அப்படியே மூக்கு அடைச்சுன்னா அப்படியே பச்சை தண்ணி மாதிரி தண்ணி வருது. ஓகே ஓகே ஓகே. மற்றபடி மூச்சு விட சிரமமா இருக்கிறது, நெஞ்சு கொஞ்சம் அடைச்ச மாதிரி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அதுதான் சார், இந்த மாடிப்படியெல்லாம் ஏறி இறங்கினா கொஞ்சம் மூச்சு வாங்குது, கருன்னு சவுண்ட் மாதிரி ஏதாவது வருதா? அதெல்லாம் இல்லைங்க சார். சரி, ஓகேம்மா. எடை அதிகமாக இருப்பீங்களா? சாப்பாடுங்களா? எடை அதிகமாக இருப்பீங்களான்னு கேட்டேன். எடை வந்து 60 கிலோ இருக்கும் சார். சரி சரி சரி. ஒன்றும் இல்லைம்மா, இப்போ உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை வந்து கொரட்டை ஏதாவது வருமா? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க சார். சரி, ஓகே. அப்போனா எதுவும் பயப்பட தேவையில்லைங்க. நீங்கள் ரொம்ப சிரமமா இருக்கு சார். அதான் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது 2 விஷயம் தான். ஒன்று வந்து ஆஸ்துமாவாக இருக்கணும், அலர்ஜினால் ஒவ்வாமையினால் வரக்கூடியது, மூக்கையும் பாதிச்சிருக்கு, அதே மாதிரி நுரையீரலையும் பாதித்த மாதிரி இருக்குங்க. அது மருந்து எடுத்தால் சரியாயிடும். அது ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் பார்த்துக்க வேண்டியது ஏதாவது இருதய பிரச்சனை இருக்கான்னு பார்த்துக்கணும். அது மட்டும் ஒரு இசிஜி எங்கேயாவது டாக்டர்கிட்ட எடுத்து பார்த்துக்கோங்க. கால் வீக்கமெல்லாம் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இல்லை இல்லை இல்லை, மிஷின் வேலைக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாதுமா. சரிங்களா? தேங்க்யூ ஃபார் காலிங். இப்போ சமீபமாக இப்போ இந்த ஸ்டீமிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ட்ரெண்டாகவே கூட பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆவி பிடிக்கிறோம் அப்படின்றது போய் இப்போ மிஷின் வச்சு ரெகுலராக ஸ்டீம் பிடிக்கிறோம், அதெல்லாம் வந்து லங் குவாலிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணும் அப்படிலாம் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? ஹவு கம் ஸ்டீமிங் ஹெல்ப்ஸ்? இப்போ ஸ்டீமிங் பொறுத்த வரைக்குங்க இட்ஸ் அ வெரி குட் ட்ரீட்மெண்ட்னு சொல்வேன். ஸோ என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்டீம் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா இந்த ஸ்டீம் வந்து நுரையீரலில் இருக்கிற மூச்சு குழாயோட இன்ஃப்ளமேஷனை குறைக்கும். சரிங்களா? ஸோ வந்து இல்லை ஒரு ஸ்டீம் ரெடியூசஸ் இன்ஃப்ளமேஷன் அப்படி வச்சுக்கலாமே. அது வந்து தொண்டை வலியாக இருக்கலாம், இல்லாட்டி இருமல், இந்த வைரல் இன்ஃப்ளமேஷன் வீக்கத்தை குறைக்கும் அது அப்படின்னு வச்சுக்கோங்க. பட் இதில் வந்து என்னென்னா ரொம்ப இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா மஞ்சள் போட்டு பண்ணுறது, உப்பு போட்டு பண்ணுறது, கற்பூரவள்ளி ஏதோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா நுரையீரல் அது ஒன்றும் பாதிக்கும். சரிங்களா? நுரையீரலுக்கு தேவை என்னன்னா கிளீன் ஏர். அவ்வளோதான். அதில் நீங்கள் எதுவுமே போடக்கூடாது. சரிங்களா? நான் இந்த நானும் இந்த இன்ஸ்டாகிராமு இதிலெல்லாம் நிறைய வீடியோ பார்க்குறேன். அதில் எதையோ போடுறாங்க, விட்ட சமைச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். போட்டு கரம் மசாலா மாதிரி 2 ஸ்பூன் கரம் மசாலா மாதிரி பிளெயின் ஸ்டீம். எந்த மிஷினும் எதுவும் தேவையில்லை. நம்ம எப்படி ரொம்ப நாள் முன்னாடி நம்ம எப்படி ஒரு பாத்திரத்தில் பெட்ஷீட் போட்டு பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணால் போதும். பெட்ஷீட் போட்டு மூடலைன்னா கூட பரவாயில்ல. நீங்கள் வந்து சுவாசிக்கணும் அந்த காற்றை சுவாசித்து அந்த காற்று வந்து நம்ம நுரையீரலுக்குள்ளே போகும்போது
நுரையீரலில் இருக்கிற மூச்சு குழாயில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை குறைக்கும். எப்போ இது அதிகமாக தேவைப்படும்னா ஒரு தொண்டை வலி அதிகமாக இருக்குது, அப்போ வந்து நம்ம இந்த சுடுதண்ணியில் வந்து கொஞ்சம் சால்ட் போட்டு கொப்பளிக்கலாம், இதுதான். பட் இந்த இருமல் சொல்கிறாங்கல்ல, நான் வந்து வைரல் இன்ஃபெக்ஷன் வந்துச்சு, ஜுரம் வந்துச்சு, அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 10 நாளாக தொடர்ச்சியாக அந்த இருமல் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஸ்டீம் இன்ஹலேஷன் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணும். ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணும் இந்த ஸ்டீம் இன்ஹலேஷன். பட் ஆனா இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் எதுவுமே போடக்கூடாது. பிளெயின் ஸ்டீம், சில பேர் இந்த மாத்திரை போடுறேன்பாங்க, அது போடுற எதுவுமே போடக்கூடாது. டியூப் மாத்திரை அதும்பாங்க, அதுதான். இப்போ என்னன்னா பேஸ்லைன் என்னன்னா, உங்கள் நுரையீரலுக்குள்ள டாக்டர் சொல்லாமல் எதுவுமே நீங்கள் கொண்டு போகக்கூடாது, க்ளீன் ஏர் தான் கொண்டு போகணும். சூப்பர். அடுத்த நேயர்களே வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், யாருங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து குமார் மேடம். எஸ் சார், டாக்டர்கிட்ட பேசுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க சார். சார் மேல் மூச்சு அதிகமா வாங்குறது என்ன காரணம் சார்? சார் முதல்ல மேல் மூச்சுனா என்னன்னு சொல்லுங்க. அதாவது படி ஏறும்போது மூச்சு வாங்குது. ஆமா, அதிகமா மூச்சு வாங்குது. என்ன வேலை பாக்குறீங்க சார்? நான் பிரிண்டிங்ல இருக்கேன் சார். புகைப்பிடிக்கிற பழக்கம் ஏதாவது இருக்கா? இல்ல சார். அது கால் வீக் ஏதாவது இருக்கா சார்? வீக்கெல்லாம் இல்ல சார். உடல் பருமன் ஏதாவது அதிகம் இருக்கா? ஆமா, இடம் வந்து ஒரு 80 கிலோமீட்டர் இருக்கும் சார். சரி. அது மெயின் ரீசன் வந்து இந்த நடந்தா மூச்சு வாங்குறதுக்கு மெயின் ரீசன் இது ஒன்று தான் சார். ஒன்று வந்து நம்ம உடல் பருமன் அதிகமாக இருக்கான்னு பார்த்துக்கணுங்க, சரிங்களா? ஏதாவது இது ஒரு வருஷம் 6 மாதத்தில் வெயிட் அதிகம் போட்டிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க, அது ஒன்று. ரெண்டாவது வந்து இருதய பிரச்சனை ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கணும். நியர்பையில் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல். அப்படி ஒரு நிமிஷம் அதை பார்த்துக்கோங்க. இசிஜி ஏதாவது வேணும்னா எடுத்து பார்த்துக்கோங்க. அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டிங்க, நார்மலாக இருக்குது. எக்ஸ்ரேவும் பார்த்துட்டேன், நார்மலாக இருக்குன்னா வெயிட் குறைக்கிறது தான் சார் இதுக்கு ஒன்றும். மற்றபடிக்கு இது ஒன்றும் கவலைப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் பயம் வருது சார் அடிக்கடிக்கு, அது மாதிரி எதனா ஒன்று வந்தா அதனால தான் பயமாக இருக்குது. கரெக்ட், பயம் வந்தால் தானே டாக்டர்கிட்ட போவீங்க. அப்புறம் பயப்பட ஒன்றும் இல்லை சார். ஆனால் பயப்பட ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து வெயிட் மட்டும் குறைங்க, சரியாயிடும். சில சமயம் பயத்தினாலே இந்த மூச்சு வாங்குறது வரும். ஸோ அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க கேர்ஃபுல்லாக, சரியா? தேங்க்யூ. சரி, ஓகே, தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து ஒரு சொன்னா இல்லையா, மேல் மூச்சு வாங்குறது அப்படின்றது பருமன், அந்த வெயிட் அதிகமாக இருக்குது, ஒபிசிட்டி, இந்த மாதிரியான ரீசன்லாம் இருக்குது. ஸோ உண்மையாகவே இப்போ நம்மளுக்கே தெரியும் நம்ம வெயிட் அதிகமாக இருக்கும், அதனால தான் மூச்சு வாங்குது. பட் இருந்தாலும் நம்ம இன்டர்லேட் பண்ணிக்குவோம், இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ அப்படின்றது. இல்லை லைட்டாக கொஞ்சம் ஒரு ப்ரீத்திங் அதிகமாக இருந்துச்சுன்னா கூட நெட்டில் கேட்குறது, இல்லை வேறு ஏதாவது கூகுள் பண்ணி பார்க்குறது. ஸோ இதெல்லாம் வந்து எப்போ தவிர்க்கணும், இல்லை எப்போ உண்மையாகவே கண்டிஷனை சீரியஸாக எடுத்து மருத்துவர் அணுகணும்? இல்லை, இப்போ வந்து நமக்கு மூச்சு வாங்குறதுங்கிறதுக்கு வந்துங்க டெக்ஸ்ட் புக்கில் ஒரு டெஃபினேஷன் இருக்குது. எப்போ நம்ம மூச்சு விடுறோங்கிறது நமக்கு தெரியுதோ அப்போ அது மூச்சு வாங்குறது. நார்மலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம யாருக்குமே நம்ம மூச்சு விடுறோங்கிறது தெரியாது, நம்ம ஹார்ட் பீட் ஆகுதுங்கிறது தெரியாது. பட் எப்போ வந்து ஒருத்தங்களுக்கு ஹார்ட் பீட் தெரியுது, படபடப்புன்னு சொல்றோம்ல, தெரியுது. அதே மாதிரி எப்போ வந்து நம்ம மூச்சு விடுறது நமக்கு தெரியுதோ அதுவே பிரெத்லெஸ்னஸ் தான் நம்ம சொல்லுவோம். அன்லெஸ் அன்டில் நீங்கள் கான்ஷியஸாக அதை பார்க்காம, இப்போ நம்ம உட்காந்து நம்ம மூச்சு ஒழுங்காக விடுறோமா இல்லையான்னு பார்க்காம நம்ம வேலை செய்யும் போது நமக்கு மூச்சு விடுறதும் அப்படின்னு தெரிஞ்சாலே அது நமக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இதெல்லாம் சப்கான்ஷியஸாக நடக்கிற ஒரு வேலைகள், டெய்லி நமக்கு தெரியாமல் நடக்கிற விஷயங்கள். அதுதான் நம்ம பிரெத்லெஸ்னஸ்ன்னு நம்ம சொல்கிறது. ஸோ பிரெத்லெஸ்னஸ் வந்து கண்டிப்பாக சாதாரண ஒரு அறிகுறி கிடையாது. கண்டிப்பாக அதை எவாலுவேட் பண்ணிக்க வேண்டிய அறிகுறி தான். பட் உங்களுக்கே தெரியுது நான் வந்து வெயிட் அதிகமாக இருக்கேன், அதனால தான் எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது, இல்லை நான் ரொம்ப நாளாக வெயிட் அதிகமாக தான் இருக்கேன், பட் ஆனால் திடீர்னு இப்போ 10 நாளாக தான் எனக்கு மூச்சு வாங்குது, இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை போய் பார்த்துக்கிறது நல்லது. ஸோ நம்ம மூச்சு வாங்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு அறிகுறி தான். அதுக்கு பின்னாடி என்ன வியாதி வேணாலும் இருக்கலாம். நுரையீரல் பிரச்சனை இருக்கலாம், இல்லாட்டி இருதய பிரச்சனை இருக்கலாம், இல்லாட்டி பிரெயினில் கூட சில சமயம் ப்ராப்ளம் இருக்கலாம் மூச்சு வாங்குறதுனால. ஸோ மூச்சு வாங்குறதுங்கிறது ஒரு அறிகுறி. உங்களுக்கு அது தெரியுது, நான் வந்து இப்போ வந்து அப்நார்மலாக ஃபீல் பண்ணுறேன், எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்ததில்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் எவாலுவேட் பண்ணி பார்த்துக்கணும். அடுத்த நேயர்களே வணக்கம். ஹலோ வணக்கம். தொடர்ந்து நேயர்களே நிறைய விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டே இருக்கும். இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் மழைக்காலத்தில் நுரையீரலை பாதுகாப்பது குறித்து நுரையீரல் மருத்துவர் டாக்டர் கௌஷிக் முத்துராஜா அவர்களுடன் நேர்முகம் கேட்டுட்டு இருக்கோம். நிறைய தெரியாத விஷயங்கள், உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் நம்மளுடைய டாக்டர் நம்மளுக்கு பதில் கொடுத்தே இருக்காரு. உங்களுக்கும் சில கேள்விகள் இருக்கு, சில விஷயங்கள் பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய தொலைபேசி எண்கள் 29860038 மற்றும் 2952055554. அடுத்த நேயர்களே வணக்கம். 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 வணக்கம்மா, புகாஞ்சேரியில இருந்து மணிமாசன் பேசுறேன். எஸ் சார், டாக்டர். வணக்கம் சார், சொல்லுங்க சார். வணக்கம் ஐயா.
ஆஸ்மாக்கு ரொம்ப நாள் 35 வருஷமா இருக்கு சார் எனக்கு. சரிங்க. அப்போ ஆனா கொஞ்சம் கண்ட்ரோல் இருந்தது, இப்போ கொஞ்சம் சிவியரா இருக்கு. சரிங்க. பப் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சோ டெட்ரால் எஸ்ஏன்னு ஒரு மாத்திரை கொடுத்துருந்தாங்க, ரொம்ப நல்லா இருக்கு. சரிங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது சார். இப்போ ஆமா, இப்போ வந்து பப் பண்ணிக்கிறோம் ஆஸ்திரேலியன்னு. இப்போ இது தொடர்ந்து இப்படி இருந்துகிட்டே இருக்குமா, இல்ல கஷ்டமா இருக்கா சார் இது? இல்ல மருந்து எடுத்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? மருந்து இருந்தா கண்ட்ரோல் இருக்கு சார். சரி. நைட்ல என்ன அறியாம கொஞ்சம் வீசிங் வருது, பக்கத்துல உடனே கொஞ்சம் பப்பு எடுத்து அடிச்சுக்கிறோம். சரி. அடிச்சுட்டாக்க கொஞ்சம் நிம்மதியாகி போகுது. சரி. ஆனா வெயில சில பேருக்கு என்ன பண்ணோம், குளிர்ல தான் வரும்னு சொல்லுவாங்க சார். எனக்கு எப்படி, நான் வெயில்ல ஸ்வெட்டிங் ஜாஸ்தியா. ஆமா ஆமா ஆமா, அது சில பேருக்கு வெயில் காலத்துல வருங்க. இப்போ இதுல ஒண்ணும் இல்லைங்க, நம்ம ஆஸ்மா பத்தி ஒரே ஒரு விஷயம் ரொம்ப தெரிஞ்சுக்கணுங்க. அது வந்து பிபி சக்கரை மாதிரிங்க ஆஸ்மாங்கிறது. சரிங்களா? ஒரு தடவை வந்துருச்சு, ஆமா, ஒரு தடவை நம்ம ஆஸ்மான்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அது நம்ம வந்து அது குணப்படுத்துறதுங்கிறது அதுக்கு கிடையாது. புரியுதுங்களா? அதை நம்ம உடம்பை விட்டு வெளியிலலாம் அனுப்ப முடியாது. சரிங்களா? நம்ம அதோட தான் இருந்தாகணும். ஸோ ரோட்டா கேப்னு ஒரு கேப் வச்சுட்டு அதை சுற்றி, ஆமா, அந்த சுவாசம் பிடிக்கிறாங்க ரோட்டா கேப் ஒரு உள்ள போட்டுட்டு. ஆமா ஆமா, ரோட்டா கேப். ஆமா, வாசனை வருது பாருங்க. ஆமா ஆமா, அது பண்ணாக்க கொஞ்சம் பரவாயில்ல. கரெக்ட். ஸோ இப்போ அதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ நீங்கள் வந்து இந்த நைட்டில் ஆஸ்திரலின் பஃப் எடுத்துக்கிறது தப்புங்க, அப்படி எடுக்கக்கூடாது. சரிங்களா? நீங்கள் வந்து நுரையீரல் இந்த பிரச்சனை இருக்கும் போது நம்ம ஒழுங்கான இன்ஹேலர், அதாவது இந்த ரோட்டா கேப்ஸோ இன்ஹேலரோ ஒழுங்கான மருந்து எடுத்தோம் அப்படின்னா, நீங்கள் டெய்லி ஒரு வேளை எடுக்கிற மருந்தெல்லாம் வந்துருச்சு இப்போ. ஸோ நீங்கள் இப்போ அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். காலையில் எந்திரிச்சு ஒரு மருந்து ரோட்டா கேப்ஸில் போட்டு, அது மருந்து என்னங்கிறத பார்க்கணும். ரோட்டா கேப்புங்கிறது நீங்கள் பயன்படுத்துகிற கருவி, அதில் என்ன கேப்சூல் போடுறோம், அதில் என்ன மருந்து இருக்குன்னு பார்க்கணும். அதை பார்த்துட்டு அது நம்ம வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுற மருந்துலாம் வந்துருச்சு, அதை நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த நைட்டில் எந்திரிக்கிற வேலை அந்த கஷ்டமெல்லாம் இருக்காது. நுரையீரலும் மெல்ல மெல்லமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே வந்துடும். சார் ஒரு நிமிஷம் சார், சொல்கிறேன், மாத்திரை சொல்கிறேன் சார். ஓகே, எஸ், தொடர்ந்து நீங்கள் நிறைய சிகிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்றது தெரியுது. பட் இருந்தாலும் உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய மருத்துவர்கிட்ட நேரடியாக போய் ஒரு பரிசோதனை செஞ்சுட்டு நீங்கள் பண்ணுறது வந்து நல்லதாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ சார். அடுத்த நேர்களை வணக்கம். ஹலோ, சென்னை நூம்பல்லேருந்து ஏமா சார். வணக்கம் வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் வணக்கம் சார். இப்போ எனக்கு பிரச்சனைன்னு ஒண்ணும் இல்ல சார். இந்த ஹோம புகையில எல்லாம் உட்காண்டேன்னு வச்சுக்கோங்களேன். சரி. அந்த டைம் வந்து மூச்சு கொஞ்சம் ஒரு மாதிரி பிரீத்திங் ப்ராப்ளம் வர மாதிரி இருக்கும். அதேதான் அந்த ரோட்டா கேப் எனக்கு வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி ஒரு மேரேஜுக்கு போனபோது இது மாதிரி ரொம்ப சிவியர் ஆகி டெரிஃபிலின் இன்ஜெக்ஷன் போட்டு எனக்கு இதை எழுதி கொடுத்தாங்க. நான் அதை வாங்கி, செரிஃப்ளோன்னு பேரு, அந்த கேப்சூல் பேரு செரிஃப்ளோ. அதை வாங்கி நான் அந்த மாதிரி வரும்போது எப்ப வருதோ அப்ப 1 or 2 என்னுடைய பிரீத்திங்க்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிறேன். பட் ரொம்ப ரெகுலர் யூஸ் எல்லாம் கிடையாது, வாங்கி வச்சிருக்கேன். இதனால ஏதாவது லங்ஸ் ப்ராப்ளம் இல்ல? இப்போ நீங்க வந்து புகையில இந்த மாதிரி இருக்கும் போது வருது அப்படின்னா நமக்கு வந்து கட்டாயமா ஆஸ்மா மாதிரி தான் இருக்கு நீங்க சொல்றது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து நீங்க அவ்வளோ ஃப்ரீக்வெண்டா எடுத்துக்கலனாலும் அப்பப்போ இந்த மருந்து எடுத்துக்கிறீங்க இல்லையா? ஸோ அப்படிங்கிற போது நம்ம இது என்னங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் தீவிரமா பரிசோதனை பண்ணணுமா. இப்போ வந்து நிறைய மாறிடுச்சு ஆஸ்மா ட்ரீட்மெண்ட்ல. இப்போ என்ன வெரைட்டி அப்படிங்கிறது ஒரு என்ன வெரைட்டின்னு கண்டுபிடிச்சு அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக மருந்து கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துருக்கு. ஸோ அதனால் நீங்கள் நுரையீரல் டாக்டர் பாருங்க, பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு ஒரு தடவை கேளுங்க. இல்லை இல்லை, இசிஜிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு இந்த புகையில உட்காரும் போது மாஸ்க் போட்டுக்கோங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து இன்னும் கொஞ்சம் பிளட் டெஸ்ட்லாம் பண்ணி என்ன வெரைட்டி ஆஃப் ஆஸ்மா உங்களுக்கு இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு தேவைப்படும் போது மட்டும் நீங்கள் மருந்து எடுத்துக்கலாம். பொல்யூஷன் டைம்ல தான் எனக்கு அந்த மாதிரி ஆகுது. பொல்யூஷன்ல போனா வெளிய போனா அந்த டைம்ல தான் அப்படி வருது எனக்கு. கரெக்ட். இப்போ நீங்க உங்களுக்கு ட்ரிகர் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. பட் நீங்க டாக்டர் ஒரு தடவை பார்த்துட்டீங்கன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டர் மெடிசின்ஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஓகே, நன்றி. நன்றி. 3:44 ஆயிட்டு இருக்கு. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து பேசிட்டே இருக்கும். சரி டாக்டர், இப்போ இந்த மாதிரியான ஹியூமிடிட்டி, கிளைமேட், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வரும்பொழுது ஏதாவது ஃபுட் ரிலேட்டடாக நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபுட் சாப்பிடக்கூடாது, இல்லை தவிர்க்கணும், இல்லை ஆல்ரெடி பிரச்சனைகள் இருக்கவங்க இந்த மாதிரி உணவுகளை தவிர்க்கணும், இந்த மாதிரி ஏதாவது இருக்கா? யூஸ்வலாக ஃபுட்டுக்கும் நுரையீரலுக்கும் பெரிய கனெக்ஷன் கிடையாது. சில சமயம் சில பேருக்கு வந்து இந்த கோல்டான ஃபுட் சப்ஸ்டன்ஸ் எடுக்கும் போது இது ட்ரிகர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது வந்து ஃபுட்
அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு, எனக்கு வந்து மீன் சாப்பிட்டா வீசிங் வருது, முட்டை சாப்பிட்டா வீசிங் வருது, கத்திரிக்காய் சாப்பிட்டா வீசிங் வருது, அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக அலர்ஜி சில பேருக்கு இருக்கும். அவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது பெட்டர். பொதுவாக இதை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. பட் விட்டமின் சி சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவோம், இந்த கலர்ஃபுல் ஃபுட் வெஜிடபிள்ஸ். ஸோ அதெல்லாம் எடுத்துக்கிறது வந்து லங்கோட ஹெல்த்தை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும். ஓகே டாக்டர். அடுத்த நேயர்களே வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா. சார் கிட்ட பேசுறேன். சொல்லுங்கம்மா. வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. எனக்கு வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி வீசிங் ப்ராப்ளம் இருந்துச்சு சார். ஓகே. அது நரம்புல எல்லாம் ஊசி போட்டாங்க, சரியா போயிடுச்சு. சரிம்மா. இப்போ வந்து ரொம்ப மூச்சு வாங்குது. ஒரு கால் வலிக்குது சார், ரொம்ப ஒரு சோத்து கால் நல்லா வலிக்குது. காலே தூக்கி வைக்க முடியல, நடக்க முடியல. ஒரு 10 நாள் அப்படிதான் சார் இருக்குது. மூச்சு சும்மாவே வாங்குது சார், நிற்கும் போதே மூச்சு வாங்குது. ஓகே ஓகே. ஏதாவது ரீசெண்டா ஆபரேஷன் ஏதாவது பண்ணிக்கிட்டீங்களாமா? இல்ல சார் இல்ல சார். இது எதுவும் கிடையாது. மாத்திரை ஏதாவது எடுத்துட்டு இருக்கீங்களா லாங் டேர்மா? மாத்திரை அந்த கால் வலிக்கு தான் போய் டாக்டர் கிட்ட போய் கேட்டு ஊசி போட்டோம். சரி. அவங்க 2 தினசு மாத்திரை எழுதி கொடுத்தாங்க. சரி. அதுதான் சார் போட்டுக்கிட்டு இருக்கேன். சரிம்மா சரி ஓகே. எங்க வலிக்குதுமா காலில் கரெக்டா? காலில் வந்து தொடையில சார் வீங்கிடுது சார், தொடையே. சரி சரி அம்மா, இது நீங்கள் வந்து கால் வீக்கம் இந்த மாதிரி இருக்கிறது கொஞ்சம் அசால்ட்டாக எடுத்துக்க முடியாதுங்க. அது வந்து காலில் இருக்கிற ரத்த குழாயை பரிசோதனை பண்ணி பார்க்கணும் நம்ம. அதில் ஏதாவது ரத்தம் உரையிற தன்மை ஏதாவது இருக்கா என்ன ஏதுங்கிறத பார்க்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது 10 நாளுன்னு சொல்கிறீங்க. ஸோ அதை மட்டும் கண்டிப்பாக போய் பார்த்துக்கோங்க. சரிங்களா? டாப்லர் ஸ்கேனுன்னு சொல்லுவாங்க காலுக்கு, அது மட்டும் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா மூச்சு வாங்குறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஸோ உங்களுக்கு இருக்கிற ஆஸ்மானால தான் மூச்சு வாங்குதுன்னு நம்ம அப்படியே ஜென்ரலாக விட்டுட முடியாது. நீங்கள் டாக்டரு இல்லை ஹாஸ்பிட்டலில் போய் கண்டிப்பாக காலை பரிசோதனை பண்ணுங்கள். காலில் இருக்கிற ரத்த குழாய் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு ஆஸ்மா ஏதாவது அதிகமாக இருக்காங்கிறதையும் நீங்கள் நுரையீரல் டாக்டர் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எனக்கு ரத்தம் கம்மியா இருக்கு சார், ரத்தம் கம்மியாகுதுன்னு சொல்றாங்க. அதனால கால் வலிக்குமா சார்? அதனால வலி இருக்காது. நீங்கள் டாக்டரை செக் பண்ணுங்க, முதல்ல பார்த்துக்கலாம். சரிங்க சார். தேங்க்யூ. எஸ், நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கோம். ஸோ இப்போ எல்லாத்துக்குமே வந்து வேக்சினேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இருக்கு இல்லையா? தடுப்பு அப்படின்றதுக்கு ஒரு பிரச்சனைனா அதுக்கான தடுப்புன்றதுக்கோ இல்லை மருத்துவம்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி லங் இன்ஃபெக்ஷன்ஸுக்கு வந்து தடுப்பூசிகள் ஏதாவது இருக்கா, இல்லை பரிந்துரைக்கப்பட்ட லங் வேக்சினேஷன் ஏதாவது இருக்கா, இல்லை கண்டிப்பாக எடுத்துக்கணும், இல்லை குறிப்பாக மான்சூன் டைமில் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஊசிகள் ஏதாவது இருக்கா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நான் வந்து ஒரு ஸ்ட்ராங் அட்வொகேட் ஃபார் வேக்சினேஷன். ஓகே. அதாவது வந்து இப்போ வேக்சின் அப்படின்னாலே இப்போ நிறைய பேருக்கு வந்து குழந்தைங்களுக்கு தான் வேக்சின் நினைக்கிறோம். அதை விட்டுட்டா நம்ம வேக்சின் அடுத்து சொன்னால் இப்போ வந்து பெட்ஸுக்கு ஆயிடுது. அதாவது வந்து நாய்க்கு ஊசி போட்டிங்களா பூனைக்கு ஊசி போட்டிங்களாங்கிற ஆயிடுது தவிர யாருமே வந்து ஒரு வயசான அடல்ட்ஸுக்கு வேக்சினேஷனை பற்றி யோசிக்கிறதே இல்லை. பட் ஆனால் அடல்ட் வேக்சினேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு உயிரையே காப்பாற்றக்கூடிய ஒரு எஃபெக்ட் இருக்குது அந்த அடல்ட் வேக்சினேஷன்ஸ்க்கு. எஸ்பெஷலி நுரையீரல் சம்மந்தப்பட்ட வேக்சின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கிற இந்த இன்ஃப்ளூயன்ஸான்னு சொல்லக்கூடிய வைரல் வேக்சின், இது வந்து வருஷம் மான்சூன் சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்தியாவில் செப்டம்பர் மாதம் நம்ம போட்டுக்கலாம். புது பேட்ச் அந்த சீசனில் தான் வரும். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ ஒரு பறவை காய்ச்சலோ பன்றி காய்ச்சலோ இல்லை சாதாரண ஃப்ளூவோ பரவுது அப்படின்னா நமக்கு வந்து அட்லீஸ்ட் 80 to 90% நம்ம அதிலேருந்து பாதிக்காமல் இருப்போம், பாதுகாத்துக்க முடியும். சப்போஸ் வந்தாலும் சிவியராக வராது, ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆக வேண்டிய சுச்சுவேஷன் தேவைப்படாது, ஐசியூ அட்மிஷன்ஸ் கம்மி பண்ணும். இது முக்கியமான வேக்சின். ரெண்டாவது நியூமோகாக்கல்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரெப்டோகாக்கஸ்னால ஏற்படக்கூடிய ஒரு நிமோனியா. இந்த வேக்சின் இது வந்து 2 விதமாக வருது. ஒன்று வந்து 2 வருஷம் இந்த வருஷம் அடுத்த வருஷம் போடுற மாதிரி ஒன்று வருது, இல்லாட்டி ஒரே ஒரு வேக்சின் லைஃப் லாங் ப்ரொடெக்ஷன் அதுவும் வருது. ஸோ இது ரெண்டுமே இப்போ இந்தியாவில் வந்திருக்கு. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். மூணாவது டிடாப்னு சொல்லக்கூடிய டெட்டனஸ் டிப்தீரியா, இதுக்கான வேக்சின் எவ்ரி 10 years ஒன்று போட்டுக்கணும். ஸோ நம்ம சின்ன வயசில் எல்லாருமே இதை போட்டிருப்போம், அதுக்கப்புறம் மறந்துடுவோம். ஸோ நீங்கள் இப்போ வெளிநாடுலாம் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இந்த வேக்சின்லாம் கட்டாயம் கேட்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்கே இருக்கிறவங்க இதை வந்து 10 வருஷத்துக்கு ஒரு தடவையோ வருஷமோ இதெல்லாம் போட்டுக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்தியாவில் நம்ம அதை உதாசீனப்படுத்திடுறோம். ஸோ இதனால் பாதிக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, எதிர்ப்பு தன்மை கம்மியாக இருக்கிறவங்க. ஸோ இதில் இப்போ இந்த வேக்சின் இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ நீங்கள் வேக்சின் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஐசியூ அட்மிஷன்ஸு டெத்ஸை ப்ரிவென்ட் பண்ணலாம்.
இப்போ நம்ம சப்போஸ் யாராவது ஒருத்தவங்க வேக்சின் போடல, ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து நீங்கள் ஐசியூ கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணிங்கன்னா சாதாரணமான ஒரு ஹாஸ்பிட்டலே உங்களுக்கு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா செலவாயிடும். அது ஒரு 1500 வேக்சினால் நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியுங்கும் போது நம்ம அதை ப்ராப்பராக என்னென்ன வேக்சின் எப்போ போய் எடுக்கணுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இது இல்லாமல் 2-3 வேக்சின் இருக்குது. ஹெர்பீஸ் ஜாஸ்டருக்கு ஒரு வேக்சின் இருக்குது, ஷிங்கிள்ஸ்க்கு இருக்குது. இந்த மாதிரி அடல்ட் வேக்சினேஷன் இஸ் கம்மிங் அப். பட் முக்கியமாக போட்டுக்க வேண்டியது நிமோனியா வேக்சின் லைஃபுக்கு ஒன்ஸ் போட்டுக்கலாம். 2வது வருஷம் இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின் போட்டுக்கலாம். இந்த இன்ஃப்ளூயன்ஸா வேக்சினுங்கிறது உங்கள் குழந்தைக்கு போடுற அதே வேக்சின் தான், சேம் வேக்சின். குழந்தைங்களுக்கு போடுறோம், அடல்ட்டுக்கு போடாமல் விட்டுறோம், அதை போட்டுக்கலாம். 3வது வந்து இந்த டிடாப் வேக்சின் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை போட்டுக்கலாம். இது 3. அடுத்த நேர்களை வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நான் வில்லிவாக்கத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. நான் டாக்டர் கௌஷிக் பேசுறேன், சொல்லுங்க. டாக்டர், எங்க ஹஸ்பண்ட்க்கு எஸ்னோஃபியான்னு இருக்குது, அது என்ன டாக்டர்? எஸ்னோஃபியாவுக்கும் வீசிங்க்கும் வித்தியாசம் இருக்குதா? இல்லை, ஈஸ்னோஃபிலியா இருந்தால் வீசிங் வரலாம். அதாவது ஈஸ்னோஃபிலியா இருந்தால் ஆஸ்மா வரலாம், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ ஈஸ்னோஃபிலியாங்கிறது ஈஸ்னோஃபில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு அணுக்கள், நம்ம உடம்புல இருக்கிற ஒரு அணுக்கள், வெள்ளை அணுக்கள், அது ஒரு பகுதி. அந்த அணுக்கள் ஜாஸ்தியாக இருக்கும் போது ஆஸ்மா வரத்துக்கான தன்மையை வந்து அது அதிகமாக ஏற்படுத்துது. இதுதான் அதோட இது. அது வந்து அலர்ஜி மாதிரி. அலர்ஜி தான். அலர்ஜினால அது அதிகமாக இருக்குது. அதுக்கு என்ன மெடிசன் எடுக்கலாம் டாக்டர்? அது என்னன்னு பார்க்கணுமா, எந்த உறுப்பை பாதிச்சிருக்கோ அதை சம்மந்தமாக. ஈஸ்னோஃபிலியாங்கிறது ஒரு பொதுவான விஷயம். அது எந்த உறுப்பை முக்கியமாக பாதிச்சிருக்குன்னு பார்க்கணும். நுரையீரலை பாதிச்சிருக்கா, இல்லாட்டி மேல் பகுதி மூக்கு அந்த மாதிரி சைனஸ் இந்த மாதிரி விஷயத்தை பாதிச்சிருக்கா, இல்லாட்டி ஓவரால் உடம்புல வேறு ஏதாவது உறுப்புகள் தோல் அந்த மாதிரி பிரச்சனை என்னன்னு பார்த்துட்டு தான் நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும். ஓ, அந்த மாதிரி வித்தியாசம் இருக்குதா? ஆமாம் 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 ஆமாம். தேங்க்யூ ஃபார் காலிங். தேங்க்யூ. தொடர்ந்து நுரையீரல் பற்றியும் குறிப்பாக மழை காலத்தில் நுரையீரலை பாதுகாக்கிறது குறித்தும் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கோம் டாக்டர். இப்போது ஃபைனலி நம்மளுடைய நேயர்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணுங்க அப்படின்றதோ, இல்லை அறிவுரையாகவோ, இல்லை ப்ரிகாஷன்ஸோ, இல்லை ஏதாவது பண்ணணும் இல்லை சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? முதல்ல வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம், மாஸ்க் போடுங்க. எஸ்பெஷலி 2 வீலர், பஸ்ஸு, பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறவங்க, பொல்யூஷனான இடத்துல வேலை பார்க்குறவங்க, உங்களுக்கு ஆல்ரெடி அலர்ஜி ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஆல்ரெடி நுரையீரல் தொந்தரவு இருக்குன்னா மாஸ்க் மாஸ்க் மாஸ்க், முகக்கவசம் முகக்கவசம் முகக்கவசம். இது 1. 2வது வேக்சினேஷன். சரிங்களா? வருஷம் வேக்சினுக்குன்னு ஒரு 4000 ரூபா வருஷத்துக்கு, நான் சொல்கிறேன் வருஷத்துக்கு ஒரு 2000 ரூபா ஒதுக்கி வச்சுருங்க ஒரு ஆளுக்கு. அதை போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இது 2 முக்கியமான விஷயம். 3வது ஃபுட் ஹேபிட்ஸில் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து இந்த ஆயில் அண்ட் ஃப்ரைட் ஃபுட்ஸு இதை அவாய்ட் பண்ணுங்கள். 2வது விஷயம் வந்து விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம், இல்லாட்டி விட்டமின் சி சப்ளிமெண்ட்ஸே கூட எடுத்துக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. விட்டமின் டி கூட செக் பண்ணிவிட்டு கம்மியாக இருக்குன்னா அதையும் எடுத்துக்கலாம். இது எல்லாமே டிசீஸ் ப்ரிவென்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. ஆன்டி ஆக்சிடென்ட் ஃப்ரூட்ஸு, க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸு, கேப்சிகம்மு, அதுக்கப்புறமேட்டு பிரிஞ்சால், இந்த மாதிரி கலர்ஃபுல் ஃபுட் ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்கோ, ஃப்ரூட்ஸ், இதில் எல்லாமே நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. 4வது, இந்த மாதிரி மான்சூன் சீசனில் வெளியே போயிட்டு வரும்போது கையை நல்லா சோப் போட்டு கழுவிடுங்க. வீட்டுக்கு வந்தோடனே குழந்தைங்க கிட்ட போகும்போது ஹேண்ட் வாஷ் பண்ணுறாங்களா, நீங்கள் அதுக்கப்புறம் தான் அவங்கக்கிட்ட குழந்தைங்க பெரியவங்க கிட்ட போகணும். ஹேண்டில் இருக்கிறது தான் நம்ம பஸ்ஸில் போயிட்டு வருவோம், யாராவது இரும்பி இருப்பாங்க, தும்மி இருப்பாங்க, நம்ம டச் பண்ணியிருப்போம், அந்த வைரஸ் நம்ம கையில் இருக்கும், நமக்கு தெரியாமல் நம்மளே அதை நம்ம மூக்கில் வைப்போம், கண்ணில் வைப்போம், அது மூலயமா தான் இதெல்லாம் அதிகம் பரவுது. ஸோ முடிஞ்சால் ஒரு சானிடைசர் எடுத்துக்கலாம், இல்லாட்டி ஒரு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிடுங்க, பேசிக் ஹேண்ட் வாஷ். அதே மாதிரி ஸ்டீம் இன்லேஷன் டிஸ்கஸ் பண்ணோம். ஸ்டீம் இன்லேஷன் இஸ் அ வெரி குட் இது. ஸோ அதுவும் இட் வில் ஹெல்ப் அஸ் அந்த இதில். இது இல்லாமல் யோகா அண்ட் டீப் ப்ரீத்திங் டெய்லி 15 minutes முடிஞ்சால் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக பண்ண முடியாதுன்னு எனக்கும் தெரியும் எல்லாத்தினாலையும். அட்லீஸ்ட் ஒரு 15 minutes ஆஃப் டீப் ப்ரீதிங், டயஃப்ரம் ப்ரீதிங்னு போட்டிங்கனாலே அது வரும். அது நீங்கள் மசில் உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணி, உங்கள் ரெஸ்பிரேட்டரி மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சூப்பர். ஆமாம் நேயர்களே, இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் மழைக்காலத்தில் நுரையீரலை பாதுகாப்பது குறித்து நுரையீரல் மருத்துவர் டாக்டர் கௌஷிக் முத்துராஜா அவர்களோட நேர்முகம் கேட்டோம். நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் சொன்னாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூங்க. ஐ திங்க் ரொம்ப நல்ல எபிசோடு இது. இந்த சீசனில் கண்டிப்பாக மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ ரெயின்போ எஃப்எம்க்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் ஆர்கனைசிங் திஸ். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். எஸ் நேயர்களே, நிறைய விஷயங்கள் நீங்களும் பேசியிருந்திருப்பீங்க. தொடர்ந்து ஒரு பாடல் கேட்டலாம். தெரிய திரைப்படத்திலிருந்து. இது ரெயின்போ எஃப்எம் 101.4.